இப்போ வந்து ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம ஒரு கதையில சொல்றோம்னா, சரி எதுக்கு காட்டுக்கு போனார் அதெல்லாம் ஓகே. அதை மீறி நம்ம ஏன் இந்த கதையை படிக்கிறோம்? இந்தியன் ஃபிலாசபியே வந்து வேதாந்தா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, எல்லா ஃபிலாசபியுமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. இப்போ லைஃப்பில் டவுனில் போகிறச்சே ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி இஸ் an escape mechanism, the other is a மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் நம்ம நிறைய விமனை சந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என் முன்னாடி இங்கே கலர் கலராக நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு கார்ட் கேம். இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நான் வந்து என்னோட சின்ன வயசு மெமரிஸ்க்கு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண சித்தமோட ஃபவுண்டர் சரண்யா அவங்கள தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். இந்த கேம்ஸ்க்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சரண்யா. வணக்கம் மாத்தங்கி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இந்த கேம்ஸ் பற்றி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட கெரியர் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து MBA அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பார்க் எங்கே உங்களுக்கு வந்து தோணுச்சு? இதுனா ரொம்ப வருஷம் ரிவைண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய பதில். பட் எனக்கு எப்போவுமே வந்து எஜுகேஷன் ஸ்பேஸில் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப வருஷமான ஒரு ஆசை. ஸோ அப்படி அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கிறச்சே ஆப்வியஸ்லி லைஃப் டேக்ஸ் யூ பிளேசஸ் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் என்ஜினியரிங் படித்தேன். அதுக்கப்புறம் MS பண்ணேன். அப்போவே எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். போர்ட் கேம்ஸ், கார்ட் கேம்ஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ மாஸ்டர்ஸில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறச்சே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது கேம் டிசைனில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு. கேம் டிசைன் சப்ஜெக்ட்ஸ்லாம் கேம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். பட் கரெக்டாக நம்ம கிராஜுவேட் பண்ணுறச்சே ரெசிஷன் 2009. ஸோ அந்த டைமில் ஆப்வியஸ்லி கேமிங் வாஸ் த லாஸ்ட் இண்டஸ்ட்ரி டு ஹையர் பீப்புள். ஸோ ஓகே, கிடைச்ச வேலை வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். ஐ வாஸ் அ கன்சல்டன்ட் இருந்து IBMல ஆரம்பிச்சு என்னோட ஜேர்னியை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல கேமிங் இண்டஸ்ட்ரியில். ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படியே போயிடுச்சு லைஃபை. அப்போது யூஎஸில் சிகாகோவில் இருக்கிறச்சே ஐ வாண்டட் டு டேக் அ பிரேக் அண்ட் டூ மை MBA. அப்போது ஐ வாஸ் இன் அ வெரி ஹை ஃப்ளையிங் கரியர். ப்ரொமோஷன் வந்துச்சு, நிறைய காசு. பட் எனக்கு என்னமோ லைஃப்பில் ஒரு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போது ஐ செட் இல்லை, ஐ வாண்ட் டு டூ மை MBA அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் எவ்ரி திங். என்னோட க்ரீன் கார்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ கேம் அவுட் ஆஃப் US டு கோ டு NCR டு டூ மை MBA. முடிச்சுட்டு did another அதுக்கப்புறம் I never wanted to go back to US, but again life took me back to US. இந்த வாட்டி வந்து விப்ரோவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குளோபல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். லைஃப் போயிட்டே இருக்கிறச்சே ஒரு நாள் தோணுச்சு, என்னடா இது, நம்ம நாட்டை விட்டு வந்து ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷமாக நம்ம வெளியில் இருக்கோம், நம்ம திரும்ப போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரச்சு. மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ we decided to come back to India for good. Luckily அந்த டைமில் ஐ ஹேட் த லக்ஸுரி டு சூஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. அப்போ தான் எஜுகேஷன் ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். போக போக ஓகே இதுதான் நம்ம பண்ணணும், இது எனக்கு வந்து எஜுகேஷனும் வேண்டாம் என்டர்டெயின்மெண்ட்டும் வேண்டாம், இது ரெண்டுல இருக்கிற எடியூடெயின்மெண்ட் அதைத்தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் சித்தம் வாஸ் பார்ன். ஸோ இப்போது சித்தம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு, கேமில் போகணும், எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் போகணும் அப்படின்னு. பர்டிகுலராக இந்த இதிகாசங்கள் சார்ந்து போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எங்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து கிடைச்சது? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. எஜுகேஷன் அப்படின்னா ஒரு டாப் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேர் சொல்லுங்கள் எனக்கு. IIT, IIM, எடியூடெக். உங்களுக்கு நிறைய இந்த டியூட்டரிங் சர்வீஸ், எஜுகேஷன் டெக்னாலஜி, இது ஈஸியாக நாங்கள் சொல்லித்தரோம். அப்படி இன்னைக்கு நிறைய ஆன்லைனில் வந்து இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, பைஜூஸ் இருக்கு, வேதாந்த் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி இதிகாசங்களை பேஸ் பண்ணி பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு கதை புக்காவோ அந்த மாதிரி இருக்கு. அமர் சித்திர கதா வந்து நான் சின்ன வயசுல இருந்து
படிச்சிட்ருக்கேன். கரடி டேல்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. இந்த கதையெல்லாம் இருக்குது, பட் இந்த கதையெல்லாம் ஒரு கதையாகவே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. இப்போ வந்து ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம ஒரு கதையில் சொல்கிறோன்னா, சரி எதுக்கு காட்டுக்கு போனார் அதெல்லாம் ஓகே. அதை மீறி நம்ம ஏன் இந்த கதையை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு யாருமே பதில் சொன்னதில்லை இது வரைக்கும். இது நம்ம கலாச்சாரம், இது நம்ம படித்தே ஆகணும், நம்ம வீட்டில் இதுதான் பழக்கம். அதை மீறி இல்லை, இந்த கதையை படித்தா நாளைக்கு உனக்கு இந்த சுச்சுவேஷன் வரச்சே நீ இதை யோசித்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இன்னைக்கு, ரைட்? ஸோ த ஸ்டோரிஸ் தட் வி ரீட் ஸ்டே ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன். இட் டஸ் நாட் டிரான்ஸ்லேட் இன்டு சம்திங் தட் இஸ் ரிலேட்டபிள் ஃபார் யூ. ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி அதைத்தான் நான் கொண்டு வரேன். அதுதான் சித்தம். நம்ம வந்து இந்த கதையை படிக்கிறது நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது கதையை படிக்கிறதுக்கு. இதை காசு கொடுத்து வாங்கி இதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் சித்தமோட டிஃப்ரென்ஷியேட்டரே அதுதான். இந்த கதை இருக்குது, பட் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போது உங்களுக்கு சித்தம் எங்கே வந்து ஸ்பார்க் வந்தது அப்படின்னா, நான் படித்ததுலேருந்து, ஸோ நீங்கள் வந்து நிறைய பீப்புளோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ரிலேட் பண்ணுறீங்க. நம்மளோட இந்த கதைகள்லாம் தெரிஞ்ச பசங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்களோட சைல்டுஹுட்டில் இதெல்லாம் படித்து வளர்கிற பசங்க அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸோ வரும்போது அவங்க அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாதவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே எனக்கு வர கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட இந்த பேசிக் ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்மளோட லைஃப்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடலாம் வந்து கம்பைன் ஆகுது, எப்படி அது நம்மளை வந்து அதுலேருந்து ரிலீஃப் பண்ணுது? பியூட்டிஃபுல் கொஸ்டின். நிறைய பேர் இது இவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க இந்த கொஸ்டினை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். நான் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கிறச்சு எனக்கு ராமாயணம் படிக்கிறச்சு எனக்கு ரொம்ப ராமர் மேலே அவ்வளோ கோவம். அது எப்படி ஒரு ப்ரெக்னென்ட் ஒய்ஃப், ஓகே, அது அவங்கள எப்படி நீங்கள் கொண்டு போய் காட்டில் விடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம். இவ்வளோ நாள் இவ்வளோ கதைகள் படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறச்சே ராமர் வந்து அவரை போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து வேறு யுகத்தில் இருந்திருக்காங்க. ஓகே, அவங்களோட இப்போ இந்தியாவில் இருக்கிற ரூல்ஸ் வந்து யூஎஸில் செல்லாது, யூஎஸில் இருக்கிற ரூல்ஸ் வந்து இந்தியாவில் செல்லாது. ஈவன் லைஃப் ஸ்டைல், ரைட்? சேம் திங் அப்ளைஸ் ஃபார் த ஸ்டோரிஸ் ஆல்சோ. ஓகே, ராமர் இருந்த காலகட்டத்தில் அவரோட அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அவருக்குன்னு ஒரு தர்மம் இருந்தது, அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த வயசில் நான் மறுபடியும் அந்த ராமாயணம் இப்போ புதுசாக படிக்கிற மாதிரி நான் படிக்கிறச்சே எனக்கு தோணின தாட்டு, நான் யார் அவரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? இப்போது இந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு மனசுக்குள்ளே வரச்சே, இமேஜின் ஹவ் ஐ வில் லுக் அட் யூ, ரைட்? ட்ரூ. ஹவ் வில் ஐ லுக் அட் யூ? இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக வந்தேன், ரைட்? ஐ ஹேட் இத்தனைக்கும் நான் கீழே இருந்தேன், பட் ஐ கேம் இன் அ லிட்டில் லேட்டர் தேன் வாட் ஐ ஹேட் ப்ராமிஸ் டு. It is my dharma to come and apologize profusely, okay? And it is your dharma to either shout at me and say, enna ma'am இப்படி வந்திருக்கீங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க, இப்போ நாங்கள் எப்போ வர சொன்னோம் அப்படின்னு, or you can say, இல்லை மேம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வாட் எவர், ரைட்? பட் அல்டிமேட்லி இதெல்லாம் தாண்டி மை தர்மா இஸ் டு கம், லீவ் எவ்ரி திங் அவுட் சைட். எனக்கு என்ன டென்ஷன் இருக்கோ அதை வெளியே விட்டுட்டு நான் இங்கே வரணும். அதே மாதிரி அவங்க ஏன் அப்படி என்னை கத்தினாங்க அப்படின்னு நான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ எதுவுமே கூடாது, ரைட்? அந்த மெச்சூரிட்டி எப்போ வரும்? இன்றைக்கி எத்தனை பேர் அந்த சிச்சுவேஷனில் ஒரு டென்ஷன் ஆகி இருக்கிற சுற்றி இருக்கிறவங்கள பிடிச்சி கத்தி, ஒரு டைரெக்டாக கத்த முடியலன்னா இன்னொருத்தரை பிடிச்சி கத்தி, எவ்வளவோ கேள்விப்படுறோம், ரைட்? வி see it, நாட் ஈவன் கேள்விப்படுறோம், வி see it. That is how people react. But imagine you have this maturity by just reading the stories. அது வந்து இன்றைக்கி இந்த கதையை பிடிச்ச இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ்னு அப்படி வர்றது கிடையாது. நீங்கள் இந்த கதையை படிக்க 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 உங்கள் உள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கே புரியாது. யூ வில் பிகம் அ பெட்டர் வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா யுவர் மைண்ட் ஹேஸ் தட் கிளாரிட்டி. யுவர் மைண்ட் இஸ் மச் மோர் மெச்சூர் ஆஃப்டர் ரீடிங் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ். தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். த செகண்ட் வந்து இந்தியன் ஃபிலாசபியே வந்து
வேதாந்தா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. எல்லா ஃபிலாசபியுமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, செட்டிங் யுவர் மைண்ட் டு அ ஹையர் கோல். ரைட்? இன்னைக்கு நான் வந்து இல்லை எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் கோல்னா, சரி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் எனக்கு தேவைக்கு மீறி நான் பணம் சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஸோ என்னால் ஒரு கோலாக நான் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிறச்சே இந்த குரங்கு புத்தி தான் வரும். அடுத்து என்னன்னு யோசிப்பேனே தவிர ஒரு ஹையர் கோல்ன்றது இல்லை. பட் அந்த ஹையர் கோல் இருக்கணும். தட் இஸ் வாட் சேஞ்சஸ் the way you look at life. It changes your perspective. And that is exactly what I'm trying to do through unconscious learning of the schemes. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் படிக்கும்போது வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் மாறுது, பெர்செப்ஷன்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி. என்னோட கொஸ்டின் எங்கே இருந்ததுன்னா, நீங்கள் அதை ஃபைன் பண்ண தருணம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கே படிக்கலை, அதனால தான் இவங்க வந்து மேபி இந்த ரிலேஷனை நீங்கள் வந்து எப்படி ஃபைன் பண்ணீங்க? அதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பிறந்தால் தான் இங்கே வந்து ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ உங்களோட ரியல் லைஃப்பில் எப்படி இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணீங்க? இங்கே இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் படிக்கிறது இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த பக்கம் ஒரு சைடு வந்து ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்போ பெர்ஸ்பெக்டிவோ மாறுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எங்கே கிடச்சது? இது என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து தான் கிடச்சிது. ஸோ என்னோட 20s வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டவுன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே ஈவன் அ லிட்டில் பிஃபோர் 20s. என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சு என்னோட டீனேஜில் வந்து சோஷியல் இது ரொம்ப ஜாஸ்தி, அக்செப்டன்ஸ் நம்மள ரொம்ப தேடுவோம். அதை அந்த டீனேஜ் வயசில் எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல. நான் ரொம்ப ரிலை பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் இருக்கட்டும், ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டவுன்ஸ். ஓகே, தே லிட்ரலி த்ரூ மீ டவுன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அப்போது நான் வந்து வாட் ஐ டிட் வாஸ் டு பிக்கப் மை செல்ஃப். அப்போவும் அந்த தருணத்துலேயும் நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கோவிலுக்கு போகிறது. அப்போ வந்து இவ்வளோ படிக்கிறது, இந்த மாதிரி இதிகாசம் புராணம் படிக்கிறது அது கம்மி தான். பட் பாட்டிக்கிட்டேருந்து கதை கேட்குறது ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் கோவிலுக்கு போவேன். எனக்கு என்னமோ அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். அதாவது எனக்கு ஹோப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷனில் இல்லை, எனக்கு ஹோப் உண்டு, எனக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப், அப்படின்ற அந்த பிலீஃப் தான் எனக்கு வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் எனக்கு ஹோப் கொடுத்துச்சு. கட் டு மை 20s, same problem, relationship issues, lot of abuses that I had to go through. அப்பவும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதுணையாக இருந்தது நான் படித்த கதைகள். ஸோ இது நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். there are two ways. ஓகே, நம்மளுக்கு வந்து ரொம்ப லைஃப்பில் டவுனில் போகிறச்சே 2 வழி இருக்குது. ஒரு வழி இஸ் an escape mechanism, the other is a coping mechanism. எஸ்கேப் மெக்கானிசம்னா வெரி சிம்பிள். நான் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கு மச்சி, டென்ஷனாக இருக்குது, வா சரக்கு அடிக்கலாம், தம் அடிக்கலாம். ஓகே, அந்த சரக்கு அடித்து அந்த போதை போகிற டைமில் நீங்கள் மறுபடியும் அதே லைஃப்க்கு தான் வந்தாகணும். அந்த லைஃப்க்கு வரச்சே எல்லா விஷயமும் அதே மாதிரி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். த செகண்ட் இஸ் அ கோப்பிங் மெக்கானிசம், வேர் நீங்கள் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க. ஓகே, அவங்கக்கிட்ட பேசுகிறது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. இல்லை ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, அந்த புக்கில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஓகே, இல்லை அம்மா அப்பா கிட்ட போய் அழறீங்க, இல்லை ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் அழறீங்க. எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரச்சே இப்போவும் மாற்றம் எதுவும் இல்லை, ஆனால் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இருக்குது, ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குது. கரெக்ட்? இந்த காலகட்டத்தில் தெரபிஸ்ட் கிட்ட பேசுகிறவங்க ஜாஸ்தி, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. ரைட்? ஸோ த குவெஸ்சன் இஸ், உங்களை பெற்று வளர்த்தவங்க உங்கள் கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு புரியாத ஒரு விஷயம் எப்படி அவங்களுக்கு புரியுது தெரபிஸ்ட் கிட்ட? ரைட்? இட்ஸ் நாட் பிகாஸ் தே ஆர் trained or anything, right? Yes, they are trained. Of course, I'm not saying anything wrong about the therapists, but you have to give even your own people a benefit of doubt, right? அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியலனா அப்போ நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறது? ஓகே, இது வந்து இந்த கலாச்சாரம் எப்போ வரும்னா நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக வளர்றச்சே அந்த இதுதான். that is what will give you that confidence.
இல்லையா? ஸோ அந்த கோப்பிங் மெக்கானிசமை நம்ம கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் we are always searching outside. பட் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா வளர்ந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, வாட் கேவ் தெம் த ஸ்ட்ரென்த்? அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சதுன்னா ஏன் நம்மளால பண்ண முடியல? This is the reason. The higher truth, the stories, the perspectives in life. நம்ம ரொம்பவே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா தட் இஸ் வாட் ஹஸ் பின் புட். ஓ, your mental health is very important. Yes, of course, my mental health is important. பட் என்னோட லைஃப்லேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். There was a time when I kept saying, oh, என்னோட mental health, I'm very depressed. Okay. Due to health reasons, I was clinically diagnosed with depression. But, you know, at what time I was able to wean off my medication? At a point when I started putting my thoughts into Chittam. And Chittam, again, is, for me, Chittam, the impact is very important. ஒரு குழந்தைங்களால இதை படித்து if they are able to grow mentally strong, எனக்கு அது that is more rewarding to me than someone coming and telling me, oh my god, you've made so much money, right? When I started thinking about someone else's problems, when I started solving the problems of others, that is what helped me cure my depression. அப்போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி யோசிக்கணுமா? ரைட்? நீங்கள் ஒரு கதையும் எடுத்து பாருங்கள். எல்லா கதையும் நம்ம இதிகாசம் புராணம் ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட கதையை எடுத்து பாருங்கள். they have all been there trying to help the world become a better place. அவங்களோட எனர்ஜி எல்லாம் மற்றவங்களுக்காக அப்படின்னு போடுறச்சு it becomes. But is that what social media is teaching us? Is that what our current society is teaching us? That's the answer.